அன்பானவர்களே, லூக்கா 11:11 சீசர்கள் ஏசப்பாட்ட வந்து கேட்குறாங்க, யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் தான் பரமண்டங்களில் இருக்கிற ஜெபம். இன்னைக்கு சிஎஸ்ஐ மக்கள் அதை விடாமல் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்கள். ஆனால் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, சுவிட்சு போட்டால் டக்கு 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 டக்குன்னு அந்த பரமண்டங்களில் ஜெபத்தை சொல்லி முடிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஆழமான அர்த்தம் உள்ள ஜெபம். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சரியா? நம்ம அறை வீட்டை பூட்டி கொண்டு ரகசியமாக ஜெபிக்கணும். பார்வைக்கு நீண்ட ஜெபம் சிலர் பண்ணுவாங்க, 4 பேர் பார்க்குறாங்களே அப்படிங்கும் போது நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. அதல்ல ஜெபம். என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்குறார். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும், எங்கே கண்ணை முன்னாலும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்ற உணர்வோட அவரை நோக்கி பார்க்கணும். சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய ஆறுதலுக்காக அவங்களுடைய ஒரு பேரை சொல்லி ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அவங்க மனசு குளிரும், அவங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கங்கிறதுக்காக ஜெபிக்கக்கூடாது. ஜெபம் தேவனை நோக்கி நாம் மன்றாடுகிற காரியம். பணமண்டங்களில் இருக்கிற ஜெபத்தை தேவன் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க தெரில அப்படின்னா ஏசப்பாட்ட கேளுங்க. இதில் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். பரமண்டங்களில் இருக்கிற ஜெபத்தில் ஒருவேளை நம்ம ஒவ்வொரு காரியமாக தியானிக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைபடுவாராக. எனக்கு ஜெபிக்க தெரில அப்படின்னு இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, ஏசாமிகிட்ட பேசுறது தான் ஜெபம். சரியா? பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. ஆரம்பித்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது போல ஆண்டவர்கிட்ட மனமிட்டு பேசுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நல்ல ஜோமனை தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. தனியாக ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. ஜெபிக்க தெரியாத யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.